உலகத்தில் எல்லாருமே ஒரு ஸ்டேட் ஆஃப் இனர்ஷியாவில் தான் இருக்காங்க. அந்த இனர்ஷியாவை பிரேக் பண்ணுறதுக்கு பிளான்டிங் க்ரீன் தாட்ஸ்னு சொன்னாங்க. ஒரு கப் டீ குடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 2017 எங்கள் ஸ்டாஃபுக்கு ஒரு கப் டீ குடிக்க 45 minutes ஆச்சு. எப்படி தானே கேட்குறீங்க? நான் முதல்ல என் பிஸ்னஸ் ஐடியாவை எங்கள் ஸ்டாஃப்கிட்ட போய் பேசுறதுக்காக போகிறேன். போகும்போது அவங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக இருந்தாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு, மேம் இந்த மாதிரி என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொன்னேன். சரிப்பா, என்ன ஐடியா, அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்றாங்க. ஈவினிங் ஒரு 4:30 காலேஜ் முடிஞ்ச டைம் அது. ஸோ அப்போ அவங்க டீ குடிச்சிட்டு இருந்தாங்க. நான் தொலை பண்ணிட்டே இருந்தேன் அவங்கள. அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த டீ குடிச்சு முடிக்கிறதுக்குள்ள நீ சொல்கிற ஐடியா நல்லா இருந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறேன், எல்லாம் முடியாதுன்ட்டாங்க. எனக்கு ஒரு சேலஞ்சாக இருந்துச்சு. எடுத்த உடனே என்னோட கம்பெனி பேர் பிளான்ட் கிரீன் இனர்ஷியா. நாங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிவரி சர்வீசஸ் பண்ண போகிறோம்னு சொல்ல உடனே ஃபஸ்ட்டு கேள்வி கேட்டாங்க. குடிச்சிட்டு, ஆமாம் பிளான்ட் கிரீன் இனர்ஷியா அப்படின்னு என்னன்னு கேட்டாங்க. எனக்கு அதுக்கு மீனிங்லாம் தெரியாது. ஏன்னா பிளான்ட் கிரீன் அப்படின்ட்டு ஒரு 2015 ஒரு NGO மாதிரி ஆரம்பிச்சு பிளான்ஸ் அப்படின்னு ஃப்ரீயாக கொடுத்தேன். ஆனால் யாரும் வாங்கலை, காசு தேவைப்பட்டுச்சு. ஸோ பிஸ்னஸ் ஆரம்பிச்சு வச்சிட்டேன். 2017 ஒரு ஸ்பார்க்கில் வந்துச்சு என்னோட சீனியர் மூலமாக. ஸோ அப்போ தான் பிஸ்னஸ் கொண்டு வரும். நான் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட், இனர்ஷியான்ற வார்த்தை எனக்கு பிடிக்கும். சேர்த்து ஒரே பிஸ்னஸாக கொடுக்குறேன். அப்போ இனர்ஷியா மட்டும் கம்பெனி பேர் இருந்துச்சு. பட் அவங்க கேட்கும்போது பிளான்ட் கிரீன் இனர்ஷியா சேர்த்து சொல்லிட்டேன் நான். அப்போது அந்த டேர்மே நான் அந்த பாயிண்ட்ல தான் காயின் பண்ணுறேன். அண்ட் அதுக்கு மீனிங் கிடையாது. அவங்க கேட்ட உடனே எனக்கு தோணு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த உலகத்தில் எல்லாருமே ஒரு ஸ்டேட் ஆஃப் இனர்ஷியாவில் தான் இருக்காங்க. அந்த இனர்ஷியாவை பிரேக் பண்ணுறதுக்கு பிளான்டிங் க்ரீன் தாட்ஸ்ன்னு சொன்னேன். அவங்க அந்த டீ அப்படி கீழே வச்சுட்டு 45 minutes லிசன் பண்ணாங்க. டீ ஆறி போச்சு, வேறு டீ வாங்கி குடிச்சாங்க. இது ஏன் இப்போ சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் ஒருத்தர் கன்வின்ஸ் பண்ண நினச்சிங்கன்னா ஷுட் பி ஏபிள் டு ஸ்பீக் டு தெம் அண்ட் டெல் ஸ்டோரிஸ். ஒரு கதை வடிவில் மக்களுக்கு புரியுற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக பேசினாதான் மக்கள் பார்ப்பாங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற காரணம் ஸ்டோரி மாதிரி கொண்டு போனதுனால தான். சரிங்களா? அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கணும். எடுத்தோடனே மாஸ்டர் கிளாஸில் பண்ண நினச்சிங்கன்னா யாராலே முடியாது. இந்த வீடியோ it can be a below average video also, but இந்த வீடியோ embarks a start of my storytelling journey. Hi guys, this is Lavan Lokesh. This is day 1 of my 100 days storytelling challenge. இந்த 100 நாட்கள் 100 கதைகள் சொல்ல போகிறேன். 100 கதைகள் உங்கள் வாழ்க்கையை மாற்ற நான் பிலீவ் பண்ணுறேன். இன்னைக்கான கதை இதுதான்.